நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு வேறு லெவலுங்க. சவுந்தரபாண்டிக்கு அப்படியே ஃபோட்டோ வச்சு மாலையை போட்டாங்கன்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எல்லாருமே கூட்டமாக கூடிடுறாங்கல்ல. சவுந்தரபாண்டி வந்துட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. சூடாமணி வந்துட்டு பேச்செல்லாம் கிடையாது, ஒரே வீச்சு தான். அப்படியே பலாருன்னு சவுந்தரபாண்டி கன்னத்தில் அறிய அப்படின்ற மாதிரி முறைச்சி பார்க்க, மானங்கட்ட எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு வாய் குசாம என்னை வந்துட்டு மானகட்டவன் நீ சொல்லலை, எல்லாம் முன்னாடியும் என் நடத்தையை பற்றி தப்பாக பேசலை, இப்போ நான் நிரூபித்து காட்டிட்டேல, இப்போ நீ தீ குளிக்கிறியா அப்படின்ற மாதிரி சூடாமணி கேட்க, சவுந்தரபாண்டி வந்துட்டு ஏய் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காதலே, இதெல்லாம் நீங்கள் சேர்ந்து போட்ட ட்ராமாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மக எல்லாம் நிற்கிறாங்கல்ல. பெற்று அப்பனுக்கு எதிராகவே இப்படி சேர்ந்து நிற்கிறீங்களே, சே உங்களெல்லாம் பெற்று வளர்த்து அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்லவங்களுக்கு தான் துணையாக நிற்போம், உன்ன மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுறவங்களுக்கா துணையாக நிற்க முடியும், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கவங்க எல்லாம் சவுந்தரபாண்டி வந்துட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட, ஏய் மரியாதை குறைவாக யாராவது பேசுனீங்க அவ்வளோதான் நாக்க அறுத்து விடுவேலே அப்படின்ற மாதிரி சொல்ல, செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு பெரிய வாக்கியானம் மட்டும் பேசுகிறியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த திக்கம் வந்துட்டு சண்முகத்தோட அப்பா வந்துட்டு சனியனை பார்த்து சொல்கிறாங்க, ஏலை அறிவு கிட்ட மடப்பையலே, உன் பொண்டாட்டியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லவும் உனக்கு எப்படி ரோசம் பொத்துக்கிட்டு வந்துச்சு, அது மட்டும் கிடையாது, பஞ்சு நல்ல பொம்பளைலே, நாங்கள் சொன்னதுக்காண்டி தான் இவங்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் வந்துட்டு நடிச்சா, நாங்கள் சொன்னதை கேட்டு தான் இவ இதெல்லாம் பண்ணா, அதை விட்டுட்டு சூடாமணியை வந்துட்டு எல்லாரும் முன்னாடி ஊருக்காரங்க முன்னாடி எப்படிலாம் தப்பாக பேசுனீங்க, எப்படியெல்லாம் கதை கட்டி விட்டீங்க, அவன் நடத்த கட்டவ அப்படி இப்படின்னு, அப்போ எங்கள் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், நான் எவ்வளோ உடஞ்சு போயிருப்பேன், ஒத்த வார்த்தை சொல்கிறத உன்னால் பொறுக்க முடியலையே கேனப்பையிலே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டிற சனியை வந்துட்டு ஒரு மாதிரி குடிபோதையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருல, உன்னோட ஆட்டம்லாம் இனிமேல் முடிஞ்சிடுச்சு, நான் சொல்லலை நீ செஞ்ச தப்புக்கு ஒரு நாள் மரண தண்டனை அனுபவிப்பேன்னு, அதுதான் இப்போ உனக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்ல, இங்கே பாரு உங்கள் யாரை பார்த்தும் வந்துட்டு பயப்படுற ஆள் நான் கிடையாது, நான் எந்த தப்புமே பண்ணலை, அவ்வளோதான், என் மகன் வரட்டும்ல, உங்கள் எல்லாரையும் நான் வச்சுக்கிறேன், என்னெல்லாம் உங்கள் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது, அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அப்படியா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதா, நீயும் உன் கூட்டாளியும் சேர்ந்து தான் எல்லா தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவனே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான், இனி நீ வெயிலெல்லாம் இருக்கக்கூடாது, வெளியில் இருந்து நீ குப்பை கொட்டதெல்லாம் போதும், இனி உள்ளே போய் இரு அப்படின்ற மாதிரி சண்முகம் எல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்துட்டு முத்துப்பாண்டி காரில் வந்து இறங்குறாங்க போலீஸ் ட்ரெஸ்ஸோட. அதை பார்த்ததும் சவுந்தரபாண்டிக்கு பயங்கர சந்தோஷமாக போயிடுது. ஏலே என்னை எல்லாரும் என்னென்ன பேசுனீங்க, என் மகன் வந்துட்டாலே, வாடா சிங்கம் பெத்த சிங்குக்குட்டி வாடா, எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடுறா, இவங்க உங்கள் அப்பாவை பற்றியே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கடா, பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடுறா அப்படின்ற மாதிரி சவுந்தரபாண்டி மூச்சு முட்டை பேசி நிற்கிறதுக்குள்ளேயும், யோ என்னையா பார்த்துக்கிட்டு இருக்க, அவரை அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் வச்சு இழுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க நீ, பெத்த அப்பாவே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டியா நீ, இதுக்கு தான் நான் உன்னை படிக்க வச்சு போலீஸ் ஆக்கணும்னா, என் முன்னாடி இப்படி என்னை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, தப்பு பண்ண எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான், என்னென்ன பார்த்துட்டு இருக்கீங்க, அவரை பிடிச்சி விளங்க மாட்டேங்க அவர் கையில் அப்படின்ற மாதிரி சொல்ல, கையை நீட்ட விளங்க மாட்டுறாங்க. அதை வந்துட்டு சூடாமணியை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. ஏன்னா சூடாமணிக்கு இப்படி தானே ஒரு காலத்தில் விளங்க மாட்டாங்க, அதை வந்துட்டு இவர் வேடிக்கை பார்த்தார்ல, அதை வந்துட்டு அப்படியே மாசா சூடாமணி பார்த்துக்கிட்டே நக்கலா போ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா ப்ரோமோ முடிஞ்சிடுது.